நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல்வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. எல்லாரும் கொடுத்த கிஃப்ட் நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாடி, எல்லா கிஃப்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்க 2 பேர் கொடுத்த கிஃப்ட் சூப்பரா இருந்துச்சு. உனக்கு பிடிக்கும்னு தெரியும், அதனாலதான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டி பிங்கி. என்ன அக்கா இப்படி தனியா உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருக்கா? என்னது அக்காவா? ஆமா, பின்னாடிதான் பாரு. ஆமா, என்ன இந்த மேடம் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதையோ? நம்ம வந்தது கூட தெரியாம. ஃபேஸே சரியில்லையே, தெரியலையே. வா என்னன்னு கேட்போம். அக்கா 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 செவடி, ஏ வித்யா, இதான் சான்ஸ்ன்னு பேசுறல நீ. இரு, அவ மட்டும் திரும்பட்டும், செத்த நீ. அக்கா அக்கா வித்யாக்கா. சொல்லுங்க, நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, எப்போ வந்தம்மா? எம்மா 10 நிமிஷமா உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தோம். அக்கா அக்கா என்னக்கா அப்படி உட்காந்துருக்கேன்ட்டு. நீ திரும்பி கூட சட்டை கூட பண்ணல. இப்போ வந்துட்டு எப்போ வந்தீங்கன்னு கேட்குறேன். கூப்பிட்டீங்களா? சாரிடி, எனக்கு காதில் விழுகல. நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதான்டி. எது கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஏதோ வேற இருந்தா என்னோட ஜிபே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இருக்கா? இருந்தா பண்ணிவிடு. ஆனா உனக்கு கொழுப்புடி. அவன் சும்மா தக்கா சொல்றா, அதுக்கெல்லாம் கூப்பிடல. நீ எப்படியோ விட்டத்தை பார்த்து உட்காந்துருந்தியே, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதுக்கு தான் கூப்பிட்டோம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லடி. நீ இப்படி இழுக்கிறதுலே நல்லா தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. என்ன சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிங்கி, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அக்கா, எங்ககிட்ட நீ எதையுமே மறைக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுவில்ல. இப்போ ஏன் மறைக்கிற? சொல்லு, என்னாச்சு? அது வந்து காயோ, நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறேன். சரி உட்கார, சொல்லு. உட்காந்துட்டக்கா, என்னாச்சு சொல்லு. இல்லடி, அது வந்து காலேஜில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுதான்டி. காலேஜில் ப்ராப்ளமா? ஏன் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க போறியா? எலெக்ஷன்லாம் நிற்கலடி, ஆல்ரெடி நின்னதுக்கே என்னை போட்டு பாடப்படுத்துறானுங்க. நீ வேற. அதெல்லாம் இல்லை, வேற ப்ராப்ளம் டி. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளையா? ஏன் உனக்கும் ஷாமனாவுக்கும் ஏதாவது சண்டையா? எனக்கும் அவனுக்கும் இல்லை, பட் வினய்க்கும் கமலிக்கும் டி. அச்சோ, வினய் அண்ணாவுக்கும் கமலி அக்காவுக்கும் சண்டையா? ஏன், என்னாச்சு? எதனால சண்டை? இல்லடி, வினய் கமலியை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான் 3 இயர்ஸாகவே, காலேஜ் சேர்ந்ததுலேருந்தே. பட் கமலியும் லவ் பண்ணா, ஆனால் அவள் வெளியே காட்டிக்கல. என்னது, கமலி அக்காவும் வினய் அண்ணாவும் லவ் பண்ணாங்களா? இது எப்பத்துலேருந்து சொல்லவே இல்லை எங்ககிட்ட? ஆமாடி, பட் அவன் ஒன் சைடு தான். இவள் லவ் பண்ணா, சொல்லலை. இப்போது கமலிக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடி. அதனால வினய் ரொம்ப அப்செட் ஆகி ரொம்ப அழுதாண்டி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வினயை பார்க்கவும் கமலியை பார்க்கவும். என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியலடி. அக்கா, என்ன ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்க? வினய் என்னன்னா கமலியக்கா லவ் பண்ணுறான்னு சொன்னதே பெரிய ஷாக் எங்களுக்கு. அதுலேருந்து வெளில வர்றதுக்குள்ளே இப்போது கமலியக்காவுக்கு என்கேஜ்மெண்ட் சொல்கிற. என்னக்கா சொல்கிற? ஒன்றுமே புரியலை எனக்கு. ஆமாடி, எனக்குமே என்ன நடக்குதுன்னே புரியலடி. 1 வீக்காக காலேஜே வரல. நாங்களும் ஃபோன் பண்ணோம், ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துச்சு. இன்னைக்கு காலேஜ் வந்தான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அவள் ஒரு இடியை தூக்கி போடுவான்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலடி. ஏன் கமலியக்கா அப்படி பண்ணாங்க? வினய் நான் ரொம்ப பாவம் இல்லையா? நீங்கள் கேட்கலையா கமலியக்கா ஏன் இப்படி பண்ணாங்கன்ட்டு? அதானே, கேட்கலையாக்கா நீங்கள் எதுவும்? இல்லடி, கேட்டோம். அவளும் சொன்னா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி அவள் கதையை கேட்கும்போது. என்னாச்சாக்கா? எதனால ஒத்துக்கிட்டாங்களா மேரேஜ்க்கு? இல்லடி, அது வந்து என்ன சொல்ற? கமலியக்கா லைஃப்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கா? ஐயோ பாவம், கமலியக்கா தான் ரொம்ப பாவம் இப்போ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம். ஆமாம், கமலியக்கா ரொம்ப பாவம். அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாதுக்கா. 3 இயர்ஸாக நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களுக்கே தெரியலடி அவள் பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்றது. இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அப்புறம் என்னக்கா, இதை வினயன்ட்டு சொன்னால் வினயனை புரிஞ்சுப்பாருல்ல?
இல்லடி, வினைக்கோ இல்லை ஷாம்க்கோ இல்லை கௌதம் அண்ணாக்கோ எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்டயே சத்யாக்கிட்டே ப்ராமிஸ் வாங்கிட்டாடி. அதனால தான் நாங்கள் அவங்க 2 பேர்கிட்ட எதுவுமே சொல்லலை. எங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்டு நாங்களே குழம்பிட்டு இருக்கோண்டி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அக்கா, நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மாப்பிள்ளை ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு. அதனால் இது கமலி அக்காவுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ஏண்டி, அப்போ வினயண்ணா நல்லா பார்த்துக்க மாட்டாரா? வினயண்ணாவும் கமலி அக்காவும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அவர் எவ்வளோ நல்லவர்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரியும்டி வினயண்ணா எவ்வளோ நல்லவர்ன்ட்டு. ஆனால் இப்போ வினயண்ணா காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் இன்னும் 1 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் பார்த்துக்க முடியும். இன்னும் எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடும். ஆனால் அதுக்குள்ளே கமலி அக்காவோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. அவங்க தங்கச்சி நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. அதனால கமலி அக்கா எடுத்த இந்த டிசிஷன் கரெக்டான தான் நான் நினைக்கிறேன்டி. ஆமாம், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இவளோட இந்த முடிவு ரொம்ப சரியானது தான். ஆனால் வினய் தான் என்ன பண்ண போகிறான்றதே எனக்கு புரியலடி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வினய் என்ன ரொம்ப நல்லவர். அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரியே கமலி அக்காவோட நல்ல பார்ட்னராக வினய் அண்ணாக்கு கிடைப்பாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதக்கா. அப்படி கிடைச்சா ரொம்ப சந்தோஷண்டி. ஆனால் அவன் இதிலிருந்து எப்படி வெளியே வர போகிறான்றது தான் எனக்கு தெரியல. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். சரி, என்னம்மா கையில்? அல்வா செஞ்சுட்டாம்மா. என்ன இன்னைக்கு பிறந்த நாள்ல உனக்கு எதுவுமே நான் செய்யல அம்மா, இனிப்புன்ட்டு. அதனால தான் அல்வா செய்யலான்னு செஞ்சேன். ஓ, அல்வாவா? அதனால தான் இந்த மண்ணு தூக்குச்சா? நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா கிச்சன்ல இருந்து எப்படி ஸ்மெல் வருதுன்னு. அல்வா தானா? கொடுங்க அம்மா. உங்களுக்கு தான் செஞ்சேன், இந்தாங்க. அம்மா, அல்வா வேற லெவலு, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமாம்மா, அல்வா டேஸ்ட் சூப்பரா இருக்குமா. நல்லா இருக்காடாம்மா? நானே முதல்ல செஞ்சேன், இந்த யூடியூப் பார்த்தாமா செஞ்சேன். அம்மா, அல்வா சூப்பர், எம்மி. ஆமா மம்மி, அல்வா எம்மி. அடடே, ரைமிங்கு. சரிம்மா, அப்பாக்கு எங்க? எடுத்துட்டு வரேம்மா, கிச்சன்ல தான் இருக்கு. அப்பா நீங்க கூப்பிடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நாங்க டேடியை கூப்பிடுறோம். டாடி கீழே வாங்க ஒரு நிமிஷம். இதோ வரேன்டாம்மா, ஒரு நிமிஷம் இரு. இதோ அப்பா வந்துட்டாங்க. டாடி, எவ்வளோ நேரமா உங்களை கூப்பிட்டோம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லடாம்மா, மேலே உட்காந்து ஹோட்டலோட அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேம்மா. அதனால தான்மா நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. சரி டாடி வாங்க, இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் எவ்வளவு சூப்பரா ஹல்வா கிண்டி இருக்காங்கன்னு. செம்ம டேஸ்ட். அல்வாவா? ஆமா, உங்களுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உட்காருங்கப்பா. சரிடாம்மா, அந்த வரேன். டாடி இந்தாங்க, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. வேணாண்டாம்மா, நீ சாப்பிடு, அம்மா எடுத்துட்டு வருவா. கோமதி, இந்த வரேங்க, எடுத்துக்கிட்டு. இந்தாங்க அல்வா, எடுத்துக்கோங்க. கொடுக்கோமு. கோமு, அல்வா சூப்பரா இருக்கே. முதல் தடவை செஞ்ச மாதிரி இல்லையே, ரொம்ப அருமையா இருக்கு கோமு. நல்லா இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நல்லா வருமா வராதான்ட்டு. சரி நீங்க சாப்பிடுங்க. நீ எங்கே போற? உட்காரு, நீயும் சாப்பிடு. நான் சாப்பிட்டேங்க, இதுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் உட்காருங்க, உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் கொஞ்சம் நான் பேசணும். என்னடி, கல்யாணம் எதுவும் பண்ணிக்க போறியா என்ன? என்னது கல்யாணமா? அம்மா, அவன் சும்மா விளையாண்டுட்டு இருக்காமா. வாயை மூடிட்டு மூஞ்சி உடச்சிருவேன். உட்காருங்கம்மா, நான் பேசணும் உங்ககிட்ட. நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லு. ஆமாடாம்மா, என்ன விஷயம் சொல்லு. இல்ல டாடி, இது எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்குன்னா கேட்க கூடாது, அது தப்பானதா இருக்கும். இல்ல தப்பானது இல்லம்மா, என்னோட லைஃப்க்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். லைஃப்க்கு முக்கியமான விஷயம்னா என்னடாம்மா சொல்லு. ஆமா டாடி, என்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்ல, அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்ன அடுத்த கட்டம்? இந்த 12வது முடிச்சுட்டேன், ரிசல்ட் வந்துடும் இந்த மாசம். அதுக்கப்புறம் நீ காலேஜ்ல சேர்க்கணும், அதுதானே அடுத்த கட்டம் உனக்கு. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆனால் நான் வந்துட்டு பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கலான் இருக்கேன். பட் அது இந்த ஊரில் எந்த காலேஜ்லையுமே அந்த கோர்ஸ் இல்லைம்மா. ஸோ அதனால நான் சென்னை போய் படிக்கலான்ட்டு நினைக்கிறேம்மா. என்னது, சென்னை போறியா? சென்னையெல்லாம் போய் படிக்க வேணாம், தெரியாத ஊரில் போய் நீ எங்கே இருந்து படிப்ப? அதெல்லாம் சரி வராது. நீ இங்கே இருக்க காலேஜ்லேயும் வேறு ஏதாவது படிக்கிறத எடுத்து படி. சென்னையெல்லாம் அனுப்ப முடியாது. அம்மா, எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும் தாம்மா ரொம்ப ஆசை. ப்ளீஸ்மா, நான் சென்னை போகிறேம்மா. ஏம்மா அனுப்ப மாட்டேங்கிறீங்க? இங்கேடாம்மா, அதெல்லாம் உன்னை தனியாலாம் அனுப்பிட்டு இங்கே நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது. சொன்னா கேளு. அம்மா, நான் தனியாக போகலம்மா, நானும் ஷாலும் தாம்மா போகிறேன். ஷாலுவும் உங்கள் வீட்டில் கேட்குறேன்னு சொல்லிட்டாம்மா. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. நீனும் ஷாலும் போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் எதுவுமே தெரியாத ஊரில், யாரையுமே தெரியாத ஊரில் போய் நீனும் ஷாலும் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் உடனே ஓடியார முடியுமா சொல்லு, எவ்வளோ தூரம் இருக்குது? இல்லை வேண்டாம்மா, அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இருக்க காலேஜில் எதனா எடுத்து படிமா. டாடி ப்ளீஸ் டாடி, நீங்களாவது அம்மாவுக்கு புரிய வைங்களேன். எனக்கு அதுதான் படிக்கணும்னு ஆசை. அது இங்கே இல்லை, நான் சென்னை போகிறேனே, என்னை நம்பி என்னை அனுப்பி வைங்க டாடி. பயப்பட வேண்டாம், நான் பார்த்துப்பேன் டாடி என்னைய. கோமு, என்ன யாரையும் தெரியாதுன்னு சொல்ற? அங்கேதான் ராதா இருக்கா. ராதா குடும்பம் அங்கே தானே இருக்கு, அவங்க பார்த்துக்க போறாங்க.
ஏங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமாங்க? ராதா எப்படிங்க பாத்துப்பா? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, 3 வருஷம் படிக்க போகுது, அது எப்படிங்க பாத்துக்க முடியும்? அம்மா அத்தெல்லாம் நீ பாத்துக்க வேணாம்மா, நான் ஹாஸ்டல்ல இருந்தா படிக்க போறேன். ஏமா ஹாஸ்டல் போற? அத்தைக்கு தெரிஞ்சா கத்துவா. வீடு பெரிய வீடை வச்சுட்டு நீ ஹாஸ்டல் போறேன்னு சொன்னீங்கன்னா சத்தம் போடுவா. அதனால இரு, நான் அத்தைக்கிட்ட பேசுறேன். அத்தைக்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். எங்க நான் போவேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அவகிட்ட பேசுறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம் அம்மா. அவ ஆசைப்படியே அவளை அனுப்பி வைங்கம்மா. அம்மா சின்ன பிள்ளை அங்க போய் என்னம்மா பண்ணும், அதான் பயமா இருக்கு. அம்மா அவ சின்ன பொண்ணு இல்லம்மா, 18 வயசு ஆயிடுச்சுமா. அவளால கண்டிப்பா அவளை நல்லாவே பாத்துக்க முடியும். அதோட ஷாலும் தானே கூட போறேன்றா. அதனால அவங்க 2 பேரும் அவங்க நல்லா பாத்துப்பாங்கம்மா. அப்பா சொல்ற மாதிரி அத்தை இருக்காங்க, சித்து இருக்காரு, அப்புறம் மினியக்கா, மாமா எல்லாருமே இருக்காங்க. அதனால அங்கே எதுனாலும் டக்குன்னு அவங்க ஓடி போய் பாத்துப்பாங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, வித்யா சொல்றது ரொம்ப சரியானது தான். அவளை பாத்துக்கிறதுக்கு அங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் சொல்லு. அம்மாமா நானும் சித்து மாமா கிட்ட சொல்லி அப்ளிகேஷன்லாம் வாங்க சொல்லிட்டேம்மா. அடிப்பாவி, இதெல்லாம் எந்த கேப்ல பண்ண? அதெல்லாம் 12th எக்ஸாம் முடிச்சோடனே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. அப்புறம் என்னம்மா, அவ தான் இவ்வளோ பிளான் பண்ணிட்டால, போகட்டுமா? அதெல்லாம் இருந்துப்பாம்மா. அவ எனக்கும் ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன்ல. போல நாயே, நீ போல நாயே. சரி, எல்லாரும் இவ்வளோ சொல்றீங்க, அப்போ ராதாட்ட நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். என்னம்மா? சரிம்மா. ஏம்மா இவளையே அனுப்ப மாட்டேங்கிறீங்களே? நான் 12th முடிச்சோன்னே சென்னையில தான் போய் படிக்கணும், என்ன பண்ண போறீங்க? என்னது சென்னை போறியா? யாரை கேட்டு போறேன்? என்னது யாரை கேட்டு படிக்கிறேன்னா? அம்மா நான் சென்னை போனாதாம்மா என்னோட ஆம்பிஷன் நிறைவேறும். ஆமா குமு, நம்ம பிள்ளை லாயர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து கனவு கண்டுட்டு இருக்குல்ல. இங்க லா காலேஜ்லாம் இல்ல, சென்னை தான் போகணும். ஆமா இது வேறையா? இவளை அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆத்தி, சரி பரவாயில்ல, அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. நீ 11 12 முடிச்சுட்டு தானே போவ, அது அப்புறம் பாத்துக்கலாம். நல்ல சமாளிபிகேஷன் மானா. சரி, எனக்கு சிறையடைக்க ஆசையை போட்டுருவாங்க, நீங்க டிவியை போட்டு விடுங்க. பாத்தீங்களா, அம்மா மட்டும் அவங்களோட வேலையில கரெக்டா இருக்காங்க. ஆரிரோ ஆராரிரோ, இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானது, இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தா மறுபிறவி உண்டன்னா எனக்கென்ன வேணும்? இந்த மகளுக்கும் தாய்க்குனா மகனாகவே. என்ன சீனியர், நம்ம கேங் இப்படி ஆயிடுச்சு. இனி ஒரு பக்கம் கமலி ஒரு பக்கம்னு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாடி, எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அதனால தான் நான் உங்க கூடயே இருக்கேன், என் ஃப்ரெண்ட்லாம் கூட விட்டுட்டு. ஆனா இப்போ நம்ம கேங்க்லயே இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருச்சு. இனிமே வினய் ஒரு பக்கம் கமலி ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் தான் கஷ்டமா இருக்குடி. ஆனா ஏண்டி கமலி இப்படி பண்றா? என்ன ரீசன் ஆகுது வினய் கிட்ட சொல்லலாம்ல, அவன் பாவம் தானே. என்ன எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? ஷாமும் அப்படிதான் சொல்றான், நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. எல்லாமே கமலி தான் பண்றான்ற மாதிரி சொல்றீங்க. அவளோட சுச்சுவேஷன்ல இருந்து பாருங்க கௌதம், அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஷாம் சொன்ன மாதிரி உனக்கும் வித்யாவுக்கும் எல்லாமே தெரியும். ஆனா நீங்க சொல்லாம எங்ககிட்ட மறைக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல சீனியர், எங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் ஒரு பொண்ணா இருந்து பார்க்கும்போது தான் அவங்களோட சுச்சுவேஷன் புரியுன்றதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி எனக்கு கமலி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சீனியர். சத்யா, நீ இப்படி திணறதுலேயே எனக்கு நல்லா தெரியுது. கமலிக்கு என்ன நடந்துச்சுன்றது உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கும் சரி வித்யாவுக்கும் சரி. ஆனா அவ உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அதனாலதான் நீங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுதானே? இல்ல சீனியர், உண்மையிலே கமலி எங்ககிட்ட எதுவுமே சொல்லல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் கோபப்படுறது நியாயம்தான் போல. நீங்க ஏன் கமலிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? அவ என்னன்னு சொன்னா தானே ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? சீனியர், மறுபடியும் கமலி மேல தப்புன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. கமலி மேல எந்த தப்புமே இல்லை. ஆமா எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தான், ஆனா எதையும் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா அவளுக்கு நாங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால எந்த உண்மையும் நாங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம். என்னது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோமா? யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேணாம் சத்யா. நான் யாரு? என்கிட்ட சொல்லலாம்ல, ஏன் மறைக்கிற? என்கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். இப்போ ஏன் இதை மறைக்கிற? இங்க பாருங்க கௌதம், என்னோட விஷயம் எதையுமே நான் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன், மறைச்சதே இல்ல. ஆனா இது கமலோட விஷயம், இது அவளோட பர்சனல். இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது அவளோட பெர்மிஷன் இல்லாம, புரிஞ்சுக்கோங்க. புரியுதுடி, நல்லா புரியுது. நீ என்கிட்ட இதை மட்டும்தான் மறைச்சிருக்கியா இல்ல வேற எதையும் மறைக்கிறியா?
சீனியர், நீங்களும் ஷாம் மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. எனக்கு கோவம் வர சொல்லிட்டேன். ஷாம் ஒன்றும் பைத்தியகாரத்தனமா பேசல சத்யா, அவன் கரெக்டாக தான் பேசுறான். அதே மாதிரி நானும் கரெக்டாக தான் கேட்குறேன். நீ இந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் வேற விஷயம் என்ன நீ சொல்ல போற சொல்லு. ஐயோ சீனியர், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இது அவளோட பர்சனல். அவ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. இது எப்படி உங்ககிட்ட நாங்க சொல்ல முடியும்? இது தேவையே இல்லாதது. எப்படி தேவையில்லாதுன்னு சொல்ற சத்யா நீ? இதுல வினயோட லைஃப் பாதிக்கப்பட்டிருக்கு. வினய் எப்படி அழுதான் தெரியுமா? நாங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அதை பார்த்து? ஷாம் சொன்னது கரெக்ட் தான். கமலி ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறா, அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஹாப்பியா தான் இருக்க போறா. ஆனா வினய் அவளோட லவ் ஃபெயிலியர் நினைச்சு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளவு நொறுங்கி போயிருப்பான். இதெல்லாம் நீங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சப்போஸ் அவளுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னாலாவது நம்ம ஏதாவது சால்வ் பண்ண பார்க்கலாம்ல, வினையும் அவளையும் ஒண்ணு சேர்க்க பார்க்கலாம்ல. அதனால தானே நாம் ஷாம் கேட்கிறோம். ஐயோ சீனியர், நீங்களும் சரி ஷாமும் சரி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? ஒருவேளை வினையும் கமலையும் சீக்கிரத்துக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது, அவ சொன்னதுல என்ன, கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்போம். வினையும் கமலையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் நம்ம நேரம் பிளான் போட்டிருக்கலாம். பட் அவ சொன்ன கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. கண்டிப்பா வினையும் அவளும் ஒண்ணு சேரவே முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க? எனக்கு கடுப்பா வருது. தயவு செஞ்சு போனை வச்சிருங்க சீனியர். நீங்க வரும், கடுப்பா தான் வரும். ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். நீ ஒன்றும் விதிவிலக்கு இல்லைல்ல. என்னது எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தானா? ஆமா, எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி தான். நானும் அந்த பொண்ணு மாதிரி தான். ஓகேவா? நீங்க வேற ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து லவ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு போனை வைங்க சொல்லிட்டேன். உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் தான் வரும். ஆமா கௌதம், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உண்மைதான் பேசிருக்கீங்க. தயவு செஞ்சு போனை வைங்க. நீ மட்டும் இப்ப போனை கட் பண்ண, அப்புறம் நான் எனக்கு டென்ஷன் ஆயிருவேன் சொல்லிட்டு சத்யா. நீங்க என்ன வேணா ஆங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஹலோ சத்யா. சத்யா கட் பண்ணிட்டா. பேசிட்டு தானே இருக்கேன், எது கட் பண்ணாவ? எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இவங்கெல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவரு ஷாம் வினய் எல்லாருமே ஒண்ணுதான். ச்சே. வேரில் நான் அழுதே என் பூவோ சோகம் உணரவில்லை, வேஷம் தரிக்கவில்லை, முன்னாளில் காதல் பழக்கமில்லை. உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றமில்லை, பிரிவென்றால் உறவுண்டு. நெஞ்சில் ஒரு ஏக்கம் உண்டானதே, நீ இல்லா வாழ்க்கை முள்ளானதே. இதையில் நான் இனி இல்லையோ, ஆயிழை மனதினை அறிந்தவன் எவனோ, நீ அறிவாயினை தவிர்த்து நின்றேனோ, பாவம் என்னோட வினய். நான் இன்னும் இவ்வளவுதான் உனக்கு கஷ்டப்படுத்த போறேன். வினய், நான் உனக்கு சரியான பொண்ணே கிடையாதுடா. நான் கோலதான்டா. அதனாலதான் என்னால உன்னோட காதலையும் சொல்ல முடியல, என் வீட்லயும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல முடியல. அப்போ நான் எவ்வளோ பெரிய கோலையா இருப்பேன். கண்டிப்பா உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன் வினய். நீ எனக்காக அழுகிறது, இதுக்கு எல்லாம் நான் ஒர்த்தே கிடையாது. வேணா வினய், என்னை விட்டுட்டு உன் லைஃப்பை பாரு. நீ நல்லா இருக்கணும்டா. நீ யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை. நீ நல்லா இருப்படா உன் மனசுக்கு. இனிமேல் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாம் அதுதான். என்னோட வினய் நல்லா இருக்கணும். அவள் எப்பவுமே நல்லா இருக்கணும். நான் ரொம்ப அன்லக்கி வினய். அதனால தான் உன்னோட காதல் எனக்கு கடைசி வரையும் கிடைக்காமே போயிடுச்சு. நான் கடவுள்கிட்ட எவ்வளோ வேணும் வினய், நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு. ஆனா அந்த கடவுள் என்னை ஏமாத்திட்டார். என்னை 2வது தடவையா ஏமாத்திட்டாரு வினய். முதல் தடவை என் அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சு ஏமாத்தினாரு. இப்போ உன்னையே என்கிட்ட இருந்து பறிச்சு என்னை ஏமாத்திட்டாரு வினய். ஆனா ஒண்ணு வினய், நீதான் என்னோட முதல் காதல். அதே மாதிரி நீதான் என்னோட கடைசி காதலும் கூட. நான் இந்த கல்யாணத்தை என் அப்பாக்காக என் தங்கச்சிக்காக நான் பண்ணிக்கிறேன். ஆனா என்னோட காதல் எப்பவுமே நீ மட்டும்தான். இந்த காதல் எப்பவுமே உனக்கு மட்டும்தான். அதை கண்டிப்பா வேற யாரையும் பங்கு போட விட மாட்டேன். I love you, Vinay.
கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது ஏன்? ஏய் சொல்லுங்க சித்தி. என்ன சொல்லுங்க சித்தி? இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சித்தி, படிச்சிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருந்தியா? இப்போ எதுக்கு உனக்கு இந்த படிப்பு? உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்ல, இந்த படிப்பை படிச்சு நீ என்ன பண்ண போற? அந்த புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து கிச்சன்ல வந்து எனக்கு சமைச்சு கொடுவா. இன்னைக்கு டின்னர் நீ தான் பண்ணணும், என்னால முடியாது, எனக்கு உடம்புலாம் வலிக்குது. உட்காந்து மகாராணி மாதிரில கால் மேல கால் போட்டு உட்காந்து ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்க. இந்த வேலையில யார் பாக்குறது? இல்ல இல்ல சித்தி, நான் 1 வீக் காலேஜ் போல, படிக்க நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் சித்தி, அதனால தான். ஏய் என்ன சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் படிக்கணும், என்ன எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு இந்த படிப்பு அளவலாம்? இதெல்லாம் தூக்கி போட்டு வா. உன்னதான் கல்யாணம் பண்ணி துரத்தி விட போறோமே. அப்புறம் என்ன வந்து கிச்சன்ல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி வீட்டு வேலை செய்யணும்னு கத்துக்க, அதுதான் உதவும். வா சித்தி, ஆல்ரெடி வீட்டில் குக்கிங் எல்லாமே நான் தானே பண்றேன், கிளீனிங் எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் சித்தி. நான் அங்கே போய் பார்த்துப்பேன் எல்லாமே. இப்போ படிக்க நிறைய இருக்கு சித்தி, அதனால தான் சொல்றேன். ஏய் அப்படியே அரைஞ்சனா பாரு, சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. இப்போ இந்த புக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொளுத்திடுவேன். மரியாதையா வந்து சொல்லிட்டேன். சரி சரி சித்தி, நான் வந்து சமையல் பண்றேன், நீங்க போங்க, நான் வரேன் சித்தி. அக்கா சொல்லு காவியா. நீ எதுவும் சமைக்க வேணாம், நானே சமைக்கிறேன், நீ உட்காந்து படி. ஏய் என்ன உங்க அக்காவை சொன்னா நீ செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்க? சித்தி என்ன உங்களுக்கு குக்கிங் தானே பண்ணணும், அது யார் பண்ணா என்ன, நான் பண்றேன், அவ உட்காந்து படிக்கட்டும். இல்ல வேணாண்டி, நானே பண்றேன். நான் தான் சொல்றேன் இல்லக்கா, இப்போ எனக்கு படிக்கிறதுக்கே எதுவும் இல்லை, நான் 12th முடிச்சிட்டேன், நான் சும்மா தான் இருக்கேன், நான் சமையல் பண்றேன்க்கா. நீ படி, உனக்கு அடுத்த வீக் செமஸ்டர் வருது இல்ல, நீ படிக்கா. நல்லா அக்கா தங்கச்சி, அப்படியே ஊர்ல இல்லாத அக்கா தங்கச்சி தான். யாரோ சமைங்க, எனக்கு என்ன, நான் போறேன். இங்க பாரு, எனக்கு சூடா டீயை போட்டு கொண்டாந்து கொடு ரூம்ல. டீ தானே, இருட்டி கிளவி, உனக்கு ஒரு நாள் விஷத்தை போட்டு கொடுத்துட்றேன், ஒரு ரேடியா போய் சேர்ந்துரு. என்னையும் அக்காவும் இவ்வளோ பாடுபடுத்தின சின்ன வயசுல இருந்து, இன்னைக்காவது ஒரு நாள் விஷத்தை போட்டு கொடுக்குறேன் டி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல சித்தி, உங்களுக்கு டீ தானே, இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன், நீங்க உட்காந்து குடிங்க. இப்போ போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஆனா இந்த குட்டிக்கு வாய் அதிகம். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு பதிலாக இதை முதல்ல கல்யாணம் பண்ணி அனுப்பியிருக்கணும். போறத பாரு குள்ளவாத்து. ஏண்டி எதுக்கு அவங்ககிட்ட இப்படி பேசுற? அக்கா நீ சும்மா இரு, நீ பேசாதனாலதான் உன்னை இப்படி தட்டி தட்டி உட்கார வச்சிருக்காங்க. நானும் பேசலைன்னா உன்ன மாதிரிதான் என்னையும் உட்கார வைப்பாங்க, அதனாலதான். நீ குக்கிங்லாம் பண்ண வேணாண்டி, நான் பாத்துக்கிறேன்டி. அக்கா அதெல்லாம் எதுவும் வேணாக்கா, சொன்னா கேளு, நானே பாத்துக்கிறேன். எங்களுக்காக நீ எவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவ சொல்லு. எனக்கு தெரியும்க்கா, உனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு. ஆனா எனக்காக அப்பாக்காக நீ ஒத்துக்கிட்டேன்றது ரொம்ப நல்லாவே தெரியும்க்கா. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் காவியா, இது பண்ண மாட்டேனா? நீ இங்க நிம்மதியா இல்ல, அங்கேயாவது போய் நிம்மதியா இருப்பேன்றதுக்காக தான் அப்பா அந்த கல்யாணம் ஏற்பாடே பண்ணியிருக்காருக்கா. நீ நல்லா இருப்பக்கா, ஏன்னா மாமா ரொம்ப நல்லவர், அதனால நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. இங்க அனுபவிக்காத சந்தோஷம் எல்லாம் நீ அங்க அனுபவிப்பக்கா. இல்ல காவியா, நான் இங்க நரகத்துல தான் இருக்கேன். அதே மாதிரி என் வினையை இழந்துட்டு நான் அந்த வீட்டில் போயும் நரகத்துல தான் இருக்க போறேன். எனக்கு சந்தோஷன்றது என் வாழ்க்கையில, என் விதியில எழுதப்படலை. நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கணும் காவியா. என்னக்கா ஏதாவது சொன்னியா? இல்லடாம்மா, நான் எதுவும் சொல்லலை. நீ போய் டீ கேட்டாங்களா, போட்டு கொடு, இல்லைன்னா கத்த போறாங்க. போட்டு கொடுக்குறேன்க்கா, அந்த சனியனுக்கு ஒரு நாள் விஷத்தை போட்டு கொடுக்குறேன்க்கா. நீ காவியா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, போ டீ போட்டு கொடு. சரிக்கா, நீ படி, எதை பற்றியும் யோசிக்காத, நீ படி. இந்த நரகத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னு அப்பா எனக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. ஆனா நான் வாழ்க்கை முழுக்க நரகத்துல தான் இருக்க போறேன், என் வினை இல்லாம, என் வினையோட ஞாபகங்களோட. நான் அங்க போய் ஒரு பொண்ணமா தான் வாழ போறேன். இதை என்னால என் அப்பா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் கண்டிப்பா சொல்ல முடியாது. அவங்களோட சந்தோஷம் சுக்குநூறா உடைஞ்சிடும். அவங்களா சந்தோஷமா இருக்கணும், எனக்கு தான் சந்தோஷன்றதே எழுதலை. அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். நான் ஒரு அன்லக்கி வினை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா நீ நல்லா இருக்க மாட்ட. உனக்கு நல்ல பொண்ணா, லக்கான பொண்ணா கண்டிப்பா கிடைப்பா. என் அம்மா எப்படி என்னை விட்டு போனாங்களோ அது மாதிரி நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன். மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மன கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை காட்டுமா? அக்கா வாடா வருண். அக்கா ஏக்கா அழுகுற? நான் அழுகலடா தங்கம், நான் எங்க
இல்லடா தங்கம், அக்கா அழுகல. அக்கா நான் வரும்போது நீ அழுதுட்டு இருந்த நான் பார்த்தேன். ஏன்க்கா, அம்மா உன்னை திட்டினாளா? இல்லடாம்மா, சித்திலாம் எதுவும் சொல்லல. அப்புறம் எங்களை விட்டு போறேன்னு அழுகுறியா? ஆமாடா தங்கம், உன்னையா அக்காவா அப்பாவை எல்லாரும் விட்டுட்டு போறேன்ல அக்கா, அதனால தான்டா அழுகிறேன். அக்கா உனக்கு பிடிக்கலைன்னா நீ இங்கேருந்து போகாத. அம்மா உன்னை திட்டனால தானே நீ இங்கேருந்து போற. அம்மாவை நான் அடிச்சிடுறேன், நீ இங்கேருந்து போகாதக்கா, நீ இங்கேயே இரு. இல்லடா தங்கம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாவை அடிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. உன்னோட அம்மா இல்லையா? ஆமா, அவ என்னோட அம்மாவை மட்டும்தான் நடந்துக்கிறா. உங்களை அப்புறம் காவியாக்காவை பார்த்தா அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. பாவம், நீங்க 2 பேரும் அழுகுறத நான் பார்த்தேன், எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தங்கம், நீ எப்பவுமே சந்தோஷமா இரு. அதுவே அக்கா 2 பேருக்கும் போதும், ஓகேவா? எனக்கு தெரியும்க்கா, அம்மா இந்த சொத்து எல்லாம் எனக்கு வேணுன்றதுக்காக தான் உங்களையும் சரி காவியாக்காவும் சரி இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்க்குறாங்க. எனக்கு இந்த சொத்துலாம் எதுவுமே வேணாக்கா, எனக்கு நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் வேணும். ஐயோ என் தங்கமே, நீ தானே எங்கள் சொத்து, நீ மட்டும் போதும்டா, எங்களுக்கு இந்த சொத்துலாம் தேவையில்லடா. அக்கா அழுவாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. அழலடா வருண், அக்கா அழமாட்டேன். ஏன்னா கடவுள் எனக்கு இந்த மாதிரி சித்தியை கொடுத்துருக்காருன்னு நான் அழுதேன்னா எனக்கு இந்த மாதிரி தம்பி கிடைக்காம போயிருப்பான். எங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்க. லவ் யூ வருண், லவ் யூ அக்கா. பாரு வருண், அக்கா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நீ அக்காவையும் சரி அப்பாவையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்க 2 பேருக்கும் இனிமே நீ தான் இருக்க, நீ நல்லா பார்த்துப்பில்ல? அக்கா அப்பாவையும் சரி அக்காவையும் சரி உங்களையும் சரி நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேக்கா. நான் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் உங்கள் 3 பேரும் இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்க்கா. நீ அழுவாதக்கா. சரிடா தங்கம், நீ சொல்கிறதே பெரிய விஷயம். நீ அப்படியே நம்ம அப்பா மாதிரிடா தங்கம். வருண், டேய், இதோ வரேம்மா. செல்லம் சித்தி கூப்பிட்றாங்க பாரு, நீ போ. அப்புறம் நீ ரூம்ல தான் இருந்தேன்னு தெரிஞ்சா உன்னை திட்டுவாங்க, அதனால தான். பரவாயில்ல, நான் திட்டு வாங்கிக்கிறேன் ஏன் அக்காக்காக. ஆனால் உங்களை கண்டிப்பாக அம்மாவை திட்ட விட மாட்டேன் அக்கா. ஐ லவ் யூ வருண். சரி தங்கம், அம்மா கூப்பிட்டாங்க பாருப்போ. சரி அக்கா. கடவுளே, நீ இப்படிப்பட்ட சித்தியை கொடுத்துட்டேன்னு உன்னை நான் திட்டுறதா இல்லை இவ்வளோ பாசமாக இருக்கிற ஒரு தம்பியை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் உன்னை பாராட்டுறதான்னு எனக்கு தெரியல. நீ இந்த சித்தியை கொடுத்தனால தான் எனக்கு இவ்வளோ பாசமான தம்பி கிடைச்சிருக்கான். அவன் நல்லா இருக்கணும். யாராவது வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் யாராவது இருக்கீங்களா இல்லையா? இதோ வரேன். யாரு? வந்து பாரு கொஞ்சம். யாராது? டாடி, டாடி நீங்களா? நான் தாண்ட செல்லம், வா அப்பா கிட்ட. அப்பா. என் தங்கமே, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா அப்பா. எப்படா தங்கம் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்காம அப்பா எப்படிடா இருக்க முடியும்? அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாண்டா இருந்து உங்களை பார்க்க முடியலையேன்ட்டு. அப்பா, எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க ஊருக்கு போயிட்டீங்க, என்னை பார்க்கவே வரல. ஏன்பா? எல்லாம் உங்களோட சந்தோஷத்துக்காக, நீங்க நல்லா இருக்கணுக்காக தான்ப்பா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் உங்களை விட்டு போக மாட்டேன்டா தங்கம், உங்க கூட தான் இருக்க போறேன். நீங்களே போறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்ப்பா எங்கேயுமே. சரிடா என் தங்கம், அழுகாதடி தங்கம். வரும்போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா, சிட்டர் நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா. யாருன்னு பார்க்க போனேன். யாரா? என்னங்க அம்மா, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அப்பா வந்திருக்காங்கம்மா. செல்வி, என்னங்க என்னங்க எப்படி இருக்கீங்க?
நான் நல்லா இருக்கேன். கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அம்மா நீங்க எப்படி இருக்க? நீங்க இல்லாம நான் எப்படிங்க நல்லா இருப்பேன்? எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா உங்களை பார்க்க முடியலன்னு. எப்படிங்க வந்தீங்க? உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னங்க இனிமே நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, இங்க கூட தான் இருக்கணும். இனிமே உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, உங்க கூட தாம்மா இருக்க போறேன். டாடி. ஷாம் நல்லா இருக்கேடா கண்ணா? ம், நல்லா இருக்கேன் டாடி. நீங்க? நான் நல்லா இருக்கேன்டா தங்கம். அப்பா கிட்ட வா. என் பிள்ளைய எப்படி பெருசா வந்துருச்சுங்க, அதுக்கிட்ட பார்க்காம இவ்வளோ நாள் இருந்திருக்கனே. நான் ஒரு முட்டை, அதனாலதான் என் பிள்ளையில பார்க்க வராம நான் வேலைன்னு அங்கேயே கிடந்துட்டேன் போல. டாடி அழுகாதீங்க டாடி, அதான் வந்துட்டீங்கல்ல, இனிமே நீங்க எங்கேயும் போவேன், அங்க கூடவே இருங்க ப்ளீஸ். இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா தங்கம். இனிமே உங்க 3 பேர் கூட தான் அப்பா இருக்க போறேன், உங்க 3 பேரையும் பார்த்துக்கிட்டு. என் தோளை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்ல.